ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்முடைய சப்போர்ட்டர் ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் டைட்டில் அண்ட் சோர்ஸ் கோடு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அது கூடவே சேர்ந்து நீங்கள் எப்படி இந்த ஏஆர் கான்செப்டை ஃப்ரீயாக படிக்கலாம், அந்த டுட்டோரியல்ஸ்லாம் எங்கே போய் சர்ச் பண்ணலாம், ப்ளஸ் ஆவரேஜ் சேலரி அண்ட் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரெக்வயர்டாக இருக்கும், எவ்வளோ டியூரேஷனில் நீங்கள் அதை படிக்கலாங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் வேணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல வந்துட்டு ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய சேனல்ல ப்ராஜெக்ட் வித் கோட்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் செக் பண்ணி பாருங்க. 60+ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டா ஏஆர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஜிட்டல் கான்டென்ட். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இமேஜ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எதுனாலும் சரி, அது வந்துட்டு நம்மளுடைய ரியல் வேர்ல்டுல டிவைசஸை யூஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போக்மோன் கோன்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கேம் யூஸ் பண்ணும்போது அதோட கேரக்டர்ஸ், டிஜிட்டல் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ கிரியேட் பண்ணும். இங்கே கொடுத்துருக்காங்களா வர்ச்சுவல் கேரக்டர் ரியல் வேர்ல்ட் லொகேஷன்ல கிரியேட் ஆகுற மாதிரி. இப்போ இந்த ப்ரீ ரெக்விசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். அதாவது சி ஷார்ப்பு, பைத்தான், அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் இதுலலாம் உங்களுக்கு கொஞ்சம் என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கு, ஊப்ஸ் கான்செப்ட் எப்படி இருக்கு, நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் 3D கான்செப்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். 3D ஜியாமெட்ரினா என்ன, எப்படி நம்ம ரெண்டர் பண்ணணும், கேம் இன்ஜின்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தேர்டா பார்க்கும்போது ஏஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எஸ்டிகேஸ். இதுல வந்துட்டு உங்களுக்கு யூனிட்டி, இது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. யூனிட்டிலாம் நீங்க வந்துட்டு கேம் டெவலப்மெண்ட்னு சொன்னாலே இது யூனிட்டி இன்ஜின் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். விஃபோரியா, இது ரெண்டும் இந்த யூஃபோரியா வச்சு யூனிட்டில இருக்கிற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. இப்போ நீங்க இதே iOSக்கு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஏஆர் கிட், அப்படி இல்ல ஆண்ட்ராய்டுக்குன்னு சொன்னா ஏஆர் கோர். இப்போ ஸ்கில்ஸ் டு லேர்ன், இது யாருனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ரோக்ராமிங்ல ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியும், நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரியும்னா நீங்க தாராளமா இதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு சி ஷார்ப், பைத்தான், C++ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா இப்போ ஏஆர் பொறுத்தவரையும் இந்த லாங்குவேஜஸ் வச்சு தான் மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்றாங்க. இது கேம் என்ஜின்னு பார்க்கும்போது யூனிட்டி ஆர் அன்ரியல் என்ஜின் இதை வச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஏஆர் டெவலப்மெண்ட் டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது iOS பொறுத்தவரையும் ஏஆர் கிட், ஆண்ட்ராய்ட் பொறுத்தவரையும் ஏஆர் கோர், அதுக்கப்புறம் விஃபோரியா. இது வந்துட்டு கிராஸ் பிளாட்ஃபார்ம். 3D டிசைன்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளெண்டர், மாயா ஆர் 3ds மேக்ஸ். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த மாதிரி பிளெண்டர், மாயா இந்த சாஃப்ட்வேர்க்கான ஃப்ரீ கோர்ஸ் அலாங் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட இருக்கிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே ரேர். கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா சர்டிஃபிகேட்டோட இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ், சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் எங்கெல்லாம் ஆக்சசபிளா இருக்கோ அதெல்லாம் படிச்சுட்டு நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆர் ரெஸ்யூமேல நீங்க இன்க்ளூட் பண்ற மூலியமா உங்களுக்கு ஜாப்லயும் வந்துட்டு ரொம்பவே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது பேசிக்ஸ் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா, இந்த 3D டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக இது ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். நான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலியமா நீங்க எனக்கு இந்த மாதிரி டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஃப்ரீ கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது தமிழ் டியூட்டோரியல்ஸ், இங்கிலீஷ் டியூட்டோரியல்ஸ் சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். தமிழ் டியூட்டோரியல்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஏஆர் கோர்ஸ் இன் தமிழ். ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்டாக இருக்கிறது வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி படிக்கலாமா இல்லையாங்கிறது உங்களுடைய டிசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஏஆர் டெவலப்மெண்ட் யூனிட்டி வச்சு ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிற மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டை நான் பார்த்துருந்தேன். இந்த சேனலுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேக் தி லாஜிக். இந்த ஹேக் தி லாஜிக் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்குது. அவங்களுடைய பிளேலிஸ்ட் தனியா கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பிளேலிஸ்டோட நேம் பாத்தீங்கன்னா தி கம்ப்ளீட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி கோர்ஸ் இன் தமிழ். இது அந்த பிளேலிஸ்டோட நேம். இதை வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க போன்ல கூகுள் லென்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலியமா ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க இந்த யூடியூப் பிளேலிஸ்ட் என்னங்கிறத பாத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க இதை டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஆன் விஆர் அண்ட் ஏஆர். இது வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீடைல்டு ஒர்க் ஷாப் பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டு எப்படி நம்ம ஏஆர் அண்ட் விஆர் டெவலப் பண்ணணும், டெக்னாலஜிஸ்லாம் என்னங்கிற மாதிரி. இது வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோவிடெக் ஆர்&டி பிரைவேட் லிமிடெட். இதான் அந்த யூடியூப் சேனலோட நேம். இந்த வீடியோ, இந்த வர்ச்சுவல் ஒர்க் ஷாப்போட வீடியோ என்ன டைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஆன் ஏஆர் அண்ட் விஆர் தமிழ்ங்கிற டேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி டியூட்டோரியல் நோவிடெக். இது அப்படியே டைப் பண்ணீங்கன்னா வரும். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் இந்த சேனல் நேம் டைப் பண்ணிட்டு பக்கத்துல ஏஆர்னு டைப் பண்ணீங்கனாலுமே நீங்க அந்த ஒர்க் ஷாப்கான வீடியோவை ஆக்சஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ ஏஆர் இன் தமிழ். இது வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோவா நான் பார்த்திருந்தேன். பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குது. ஜஸ்ட் ஏஆர்னா என்னங்கிற இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா, இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப். அந்த வீடியோக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா, அன் இன்ட்ரோடக்ஷன் டூ ஆகுமென்டட் ரியாலிட்டி இன் தமிழ். இதெல்லாம் வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நோட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு இங்கிலீஷ்ன்னு பார்க்கும்போது, லேர்ன் ஏஆர் டெவலப்மெண்ட் அண்ட் யூனிட்டி. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஆர் கிட், ஏஆர் கோர் ஆண்ட்ராய்டுக்கும் சரி, iOS சரி கவர் பண்ற மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும், இன்டர்மீடியேட் லெவல் பிகினர் பாஸ் பண்ணிட்டு இன்டர்மீடியேட் லெவலுக்கு நீங்க படிக்கிறதுக்காகவும் குடுத்திருக்காங்க. இதோட சேனல் பார்த்தீங்கன்னா, பிராக்கீஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ கோட் கேம்ப். இந்த சேனல் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தான். ஸோ நீங்க ஃப்ரீ கோட் கேம்ப்னு யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு, பக்கத்துல ஏஆர்ன்னு டைப் பண்ணாவே வந்துரும். அவங்களே பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டும் குடுத்திருக்காங்க. தனியா இந்த ஒரு டாபிக்னே சேர்த்து. இந்த பிராக்கீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி இந்த மாரி கேமுக்கு தான் வந்துட்டு டியூட்டோரியல்ஸ் நெறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 சேனலையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. டியூரேஷன்னு பார்க்கும்போது, பிகினர் லெவல் வந்துட்டு மினிமம் 3 மந்த்ஸ், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ். அதாவது பார்ட் டைம் லேர்னிங்கா இருந்துச்சுன்னா. இதே நீங்க இன்டர்மீடியேட் லெவல்ல கத்துக்கணும்னு வச்சீங்கன்னா 6 மந்த்ஸ் to 12 மந்த்ஸ் ஆகும். காம்ப்ளெக்ஸ் ஏஆர் ப்ராஜெக்ட்லாம் பில்ட் பண்ற மாதிரி. இது வந்துட்டு உங்களோட லேர்னிங் ஸ்பீடு பொறுத்து வேரி ஆகலாம். சில டைம்ஸ் வந்துட்டு நீங்க நிறைய டெடிகேட்டடா ஃபுல்லி லேர்னிங்க்கே ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க 3 மந்த்ஸ் இல்ல அதுக்கு முன்னாடியே கூட நீங்க முடிக்கலாம். ஆவரேஜ் சேலரின்னு பார்க்கும்போது மினிமம் 4 லேக்ஸ், மேக்ஸிமம் 8 லேக்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு குடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ரோல். நீங்க டிசைனரா, டெஸ்டரா, டெவலப்பராங்கிறத பொறுத்து, அதுக்கப்புறம் கம்பெனி பொறுத்தும் இந்த பேக்கேஜ் வேரி ஆகும். இதே இப்ப நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் ஏஆர் பேஸ்ட் எஜுகேஷனல் ஆப். இதுல வந்துட்டு உங்களுக்கு சோலார் சிஸ்டம் ஒரு அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமினா 3Dல பண்ற மாதிரி கத்துக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஏஆர் ஃபர்னிச்சர் பிளேஸ்மெண்ட் ஆப். இது வந்துட்டு யூசர் வந்துட்டு ஒரு ஃபர்னிச்சரை எந்த பிளேஸ்ல வச்சா அந்த பிளேஸ் நல்லா இருக்குமா இல்லையாங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐக்கியால அது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏஆர் பிசினஸ் கார்டு. இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டராக்டிவ் கான்டென்ட் எப்படி ஓப்பன் பண்ற மாதிரி கொஞ்சம் விஷுவலா அப்பீலிங்கா இருக்கிற மாதிரி. ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஏஆர் ட்ரெஷர் ஹண்ட் கேம் டைட்டில். ஸோ இதுல வந்துட்டு நீங்க ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெஷர் ஹண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர மாதிரி. இதுக்கு எல்லாமே நான் ப்ராஜெக்ட் லிங்க் நான் உங்களுக்கு இதிலே காமிக்கிறேன். ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் ஏஆர் வர்ச்சுவல் மேக்கப் ஆப். இது வந்துட்டு எப்படி ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அந்த யூசர் உடைய ஸ்கின் டோனுக்கு அண்டர் டோனுக்குலாம் வந்துட்டு எப்படி அப்பியர் ஆகுங்கிற மாதிரி. இப்போ சாம்பிள் ஏஆர் ப்ராஜெக்ட் கோட்னு பார்க்கும்போது ஏஆர் சோலார் சிஸ்டம் விஷுவலைசேஷனுக்கானது. ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கொடுக்க முடியாது. நான் முடிஞ்ச உங்களுக்கு கமெண்ட் செஷன்ல பின் பண்றேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்போது நீங்க இந்த சோலார் சிஸ்டம் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ற மாதிரி ரெக்வயர்மெண்ட் வந்துட்டு உங்ககிட்ட யூனிட்டி கேம் இன்ஜின் இருக்கணும். அதுக்கப்புறம் யூஃபோரியா இருக்கணும். கோடோடைய ஓவர்வியூ வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் இது வந்துட்டு சிம்பிளானது தான். நீங்க ஃபர்தரா நீங்க வேணும்னா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானட் ஆப்ஜெக்ட்ட கன்டினியூஸா ரொட்டேட் பண்றது. இதான் அதோட கான்செப்ட். ஸோ அதுக்கு நீங்க 3D மாடல் பிளானட்ஸோடதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஐ மார்க்கர் யூனிட்டி வச்சு பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்ட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, யுஃபோரியா கம்பேட்டபிள் டிவைஸ் இருந்தா தான் நீங்க இந்த ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணி பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான். இந்த அப்ளிகேஷன ரன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். யுஃபோரியா லைசென்ஸ் கீயும் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாரி ஏஐ மார்க்கெட்ல செட் பண்ணும். ஸ்மார்ட் ஃபோன்ல நீங்க டெஸ்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். இப்ப ரெடிமேட் ப்ராஜெக்ட்ஸ் வித் கோட் லிங்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்டராக்டிவ் லேர்னிங் வித் டெக் ஏஆர். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபுல்லி விஷுவலைசிங் கான்செப்ட் இந்த ஆஸ்ட்ரானமி, அனாட்டமி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விஷுவலா பார்த்து கத்துக்கிறதுக்கு மாரி. டெக் ஸ்டாக்ன்னு பார்க்கும்போது Flutter, Dart, Firebase, அப்புறம் Google AR Core, Blender யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் அந்த ரெபாசிட்டரிக்கான லிங்க். GitHubல தான் இருக்குது. இது ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. Google லென்ஸ் மூலியமா நீங்க போயிட்டு ஃபெட்ச் பண்ணிக்கலாம். நான் இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு எந்த ஒரு லிங்க்கும் ப்ரொவைட் பண்றது இல்ல. ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு வீடியோலயும் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் யாரும் வீடியோ ஃபுல்லா பார்க்குற மாரி இல்ல. திருப்பி லிங்க் எங்கன்னு சொல்லி கேட்கறனால என் டைமும் வேஸ்ட் ஆகுது. அதனால நான் உங்களுக்கு வீடியோலயே காமிச்சிடுறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து Google லென்ஸ் மூலியமா பாருங்க. செகண்ட் ஒன் ஏஆர் நேவிகேஷன் ஆப். இது வந்துட்டு கேமரா அண்ட் மோஷன் டேட்டா வச்சு அந்த மேப் மூலியமா உங்களுக்கு அந்த ரியல் வேர்ல்டு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இதான் அந்த ரெபாசிட்டரிக்கான லிங்க். நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் எல்லாமே சேமா தான் வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ரெப்போ நேம் அந்த ஆத்தர் நேம் வச்சு தான் யூஆர்எல் இருக்கும். தேர்ட் ஒன் வந்துட்டு ஏஆர் பேஸ்ட் ரூலர் அண்ட் மெஷர்மெண்ட். இதுல உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்பேஸை வந்துட்டு ஏஆர் கிட் வச்சு எப்படி மெஷர் பண்ணலாங்கிற மாதிரி இது ரெபாசிட்டரிக்கான லிங்க். ஃபோர்த் ஒன் ஏஆர் இன்வேடர்ஸ் கேம். ஸோ ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இன்வேடர் ஸ்டைல் கேம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு யூஆர்எல்லே போதும். இந்த ஒரு யூஆர்எல்லே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஆர் கிரியேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் கீழே ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க.
ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட், ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஆப், ஒவ்வொரு டெமோ ஆப் ஏஆர் பொறுத்தவரையும். ஸோ இந்த ஒரு லிங்க் மூலியமாவே போயிட்டு நீங்க நெறைய ப்ராஜெக்ட்ஸ நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் ஏஆர் பிசினஸ் கார்டுக்கும் இன்டராக்டிவ் ஏஆர் பிசினஸ் கார்ட் ஷோகேஸ் பண்றதுக்கு உங்களுடைய டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அண்ட் அனிமேஷனுக்கு இதுவுமே இந்த சிங்கிள் லிங்க் எல்லாமே ஒரே லிங்க், ஒரே ஆத்தர் தான். கீழ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. 20 மேலேயே இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெப்போஸ் ஒரு ஹோல் ரெப்போலருந்து நீங்க பிக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த லிங்க்க வந்துட்டு நீங்க பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் ஸ்கோப்னு பார்க்கும்போது எஜுகேஷன், இ-காமர்ஸ், ஹெல்த் கேர், கேமிங், ரியல் எஸ்டேட் இந்த மாரி எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்துட்டு இது பொருந்தும். கரியர் ரோல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏஆர் டெவலப்பர், டிசைனர், டெஸ்டர் இந்த 3 பிராட் கேட்டகரில உங்களுக்கு டிவைட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா, மெட்டாவர்ஸ் அப்புறம் ஏஐ ஹார்ட்வேர் இதெல்லாம் வந்துட்டு நெறைய இதுல இந்த ஒரு கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால ஹை இன் டிமாண்டா தான் இது ஃபியூச்சர்ல இருக்கும். இதே மாரி வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணா கமெண்ட்ல கேளுங்க.